இது வழி இல்ல வரப்பு. போகிறதா இருந்தா அப்படி சுத்தி போ. நான் போற வழியில நீதான் குறுக்க உட்கார்ந்துட்டு இருக்க. நேர் வழியை விட்டுட்டு நீதான் என் வழியில குறுக்க வர்ற. நான் இப்படித்தான் போகணும். அப்படின்னா கொஞ்சம் நில்லு, வேலை முடியட்டும். நீ என்ன குத்துறவா போடுற? படிச்ச முட்டாள் புத்தி இருக்க உனக்கு. செருப்பு காலோட நட்ட வயல மிதிக்கிறீங்க. உனக்கு என்ன தெரியும்? இடுப்பு விண்ணு விண்ணுன்னு தெரிக்க, நடுமுதுகுல தோல் உயிரை மாதிரி உச்சி வெயில் சுள்ளு நெரிக்க நீயும் குளிஞ்செலும்பு நட்டிருந்தீங்கன்னா உனக்கு கஷ்டம் தெரியும். நான் ஏன் நடவு நடணும்? எங்க அப்பா போடுற பிச்சை நெல்ல வாங்கிட்டு அதை செய்யறதுக்கு தான் உங்க கூலி பட்டாளம் இருக்கு. இந்த கூலி பட்டாளம் வேலை செய்யலன்னா உங்க கூட்டமே நடுத்தருவுக்கு போய் சங்கரா போட வேண்டியதான். நாங்க ஏன் சங்கரா போடணும்? எங்க அப்பா தான் 3 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. நாங்க நிலத்தெல்லாம் தரிசா போட்டுட்டோம்னா உங்க பட்டாளம் தான் ஊர் ஊரா போய் சங்கரா சங்கரா போடணும். இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க உங்க கொட்டத்தை அடக்கதான் எங்க பாட்ட உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்துட்டானே. ஆனா அந்த சட்டத்தையும் ஏமாத்தி பட்டாளர்லாம் வேற பேர்ல மாத்திட்டு அந்த உரிமையை மட்டும் நீங்க அனுபவிக்கிறீங்க பாருங்க. ஏன் பேச மாட்டீங்க? ஒரு வண்டி மாட்டு வேலை, இத தூக்கி தோல்ல மாட்டிக்கிட்டு ஏற்கனவே உங்க வர்க்கத்துக்கு கண்ணு தெரியாது. இதுல கலக்க நாடிகள் வேற மேல. இது எங்க நிலம். நான் நல்லா மிதிப்பேன். இன்னும் 4 பேர் போட்டிக்கு வந்து மிதிக்க சொல்லுவேன். ஐயோ என்ன நல்லா குத்தட்டும். ரொம்ப சந்தோஷம். பாத்தியா, இந்த பயிரெல்லாம் பூமி தாயோட குழந்தைங்க. நீ அது தலை மேல காய் வச்சோன்னே தாய்க்கே தாங்கல, கூலி கொடுத்துட்டா. நாத்த மிதிக்கிறது நீ தின்ற சோத்த மிதிக்கிற மாதிரி. காலகாலத்துல வீட்டு பக்கம் போ, பாம்பு பள்ளி புடுங்கி தொலைக்க போகுது. ஆடு நின்று வாங்கம்மா வாங்க. இந்த வேகாத வெயில்ல கால்ல செருப்பு கூட இல்லாம எங்கம்மா போயிட்டு வர்றீங்க? வாங்கம்மா வீட்டுக்குள்ள வாங்க. இப்ப வேண்டாம், நான் இன்னொரு நாளைக்கு வரேன். என்னம்மா இது, வாசல் வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வரலன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். உள்ள வந்தோடனே நீங்க போயிடலாம். அம்மா வாங்கம்மா. அம்மா பார்த்து வாங்கம்மா, வாசப்படி தலையில இடிச்சிடும். அம்மா இங்க வந்து பாரு யாரு வந்திருக்கான்னு. வாங்கம்மா வாங்க. இந்த குடிசையில உங்க காவல் போடுறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். வாங்கம்மா வாங்க. உட்காருங்க. பரவாயில்ல, கொஞ்சம் உட்காருங்கம்மா. அம்மா தாரத்துக்கு ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா? ஐயா அதெல்லாம் வேண்டாம். என்னம்மா கேட்டுட்டு போய் எடுத்துட்டு வாமா. கொஞ்சம் மோராவும் நீங்க சாப்பிட்டு போகணும். இருங்க வரேன். ஏமா முள்ளு மேல நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க? கால்ல முள்ளு குத்திடுச்சு. ஐயோ நான் எடுத்து விட்டாமா? அதெல்லாம் வேண்டாம். ஏமா? நான் எங்க டாக்டரை வர வச்சு எடுக்க சொல்றேன். நான் வலிக்காம எடுத்து விடுறேம்மா. இந்தாங்கம்மா மோர் சாப்பிடுங்கம்மா. நாங்க குடிக்கிற கஞ்சியை நீங்க ஊத்துறதானம்மா உங்களுக்கு திருப்தி ஏற்படுற மாதிரியே எங்களால உபசரிக்க முடியாதுமா. எங்க திருப்திக்காக கொஞ்சமாவது குடிங்கம்மா. பார்த்து எடுத்துட்டு வரக்கூடாது. நல்லதுதம்மா, உறவு விட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. இத கொட்டிட்டு வேற எடுத்துட்டு வாமா. இந்த பரவாயில்ல பரவாயில்ல, எதுக்கு அதை கீழே கொட்டி வேஸ்ட் பண்றீங்க? அப்படிங்களா? இந்தாங்க. காவேரி ஓடி போய் மஞ்சள் குங்குமம் கொண்டு வாமா. சரிம்மா. அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் வேண்டான்னு சொல்லக்கூடாதுமா. அடுப்புல ஏதோ கருகிற வாசனை வருது. அடுப்புல ஒண்ணு வைக்கலையே. இல்ல இல்ல, ஏதோ ஒரு வாசனை வருது. போய் பாருங்க. பாக்குறேம்மா. என்னடி அவங்களை நிக்க வச்சுக்கிட்டே வேற மோர் இருக்கான்னு கேட்டு என் மானத்தை வாங்குறிய? மோர் புளிச்சுதாமா? முகமெல்லாம் என்னமோ மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பூரா குடிச்சிட்டேன். இந்தாமா குங்குமம் எடுத்துக்கமா. அப்போ நான் போயிட்டு வரேன். சரிம்மா. கொழுப்பு ஒரு நல்ல முரட்டு பயலா இவளுக்கு புருஷனா வந்து இவ கொழுப்பை இறக்கணும். அப்படி எல்லாம் சொல்லாதப்பா, ரொம்ப தங்கமான பொண்ணு. நான் கூப்பிட்ட உடனே உள்ள வந்து
குடுத்த மோரை முகம் சுளிக்காம குடிச்சிட்டு குங்குமமும் எடுத்துக்கிட்டு போகுதுப்பா. ஆமாண்ணே. என்ன என்னடா அது மூஞ்சில பால் வடிகிற முகம்னு சொல்லியே, இது மோர் வடிகிற முகம். மோரா? ஆமா, நீங்க குடுத்த மோர் அவ குடிச்சாளா? தெருவுல ஊத்துறதுக்கு பதிலா என் மூஞ்சில ஊத்திட்டு போறா. உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? இவங்களுக்கு எல்லாம் குடிக்க தண்ணி கூட கொடுக்க கூடாது. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. செல்லமா வளர்ந்த பொண்ணு, அதான் அப்படி முரட்டுத்தனமா இருக்கு. ஏண்டா இப்ப நீ இல்லையா? நான் தான் இருக்கேன். சோத்த போடுங்க போங்க. எங்க போறீங்க? எனக்கு வச்சிருந்த முறை தான் மூஞ்சில அபிஷேகம் பண்ண வச்சுட்டீங்க. மோருக்கு எங்க போவீங்க? ஒரு சட்டி எடுத்துக்கிட்டு தெருத்திருவா போங்க. இரவ மோர் மாப்பிள போட்டோ பாத்தீங்களாமா? என்ன பர்சனாலிட்டி, என்ன ஸ்டைல், என்ன கெட்டப். இவன் டை கட்டி இருக்கிற வீதம் ஒண்ணு போதுமே. அம்மா, இவன் பக்கத்துல சகுந்தலா இருக்கிற மாதிரி நினைச்சு பாருங்க. என்ன பொருத்தம். டேய், பொருத்தம் இருக்கட்டும்டா. நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையனா, குலங்கோத்திரம் என்ன, நாம சம்பந்தம் பண்ணிக்கிறதுக்கு லாய்க்கானவங்களா, இதெல்லாம் தெரிய வேண்டாமா? ஐயோ, இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு நம்ம 7 தலைமுறைக்கும் கொடுத்து வச்சிருக்கணுமா? என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவன் தாண்டா கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாதப்பா. என்ன ஃபேமிலி தெரியுமா? ராயல் ஃபேமிலி. பையன் டெல்லி சர்க்கார்ல செக்ரட்டரி, பெரிய போஸ்ட். எப்பவும் கார்ல ஒரு காலும் பிளேன்ல ஒரு காலும் தான் இருப்பான். காலையில புறப்பட்டானா மத்தியான சாப்பாடு ரஷ்யாவில, சாயங்கால டீ லண்டன்ல, ராத்திரி டின்னருக்கு நியூயார்க்கு போயிடுவான். திரும்ப காலையில இந்தியாவுக்கு வந்தானா பல்ல விளக்கி முகத்தாலம் விட்டு மறுபடியும் கிளம்பிடுவான். சரிடா, உன் இஷ்டப்படி அவனுக்கே கொடுக்கறதாக வச்சுக்கோ. இவளை வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்துவானா, இல்ல இவளை தனியா விட்டுட்டு அவன் பாட்டுக்கு பிளைன்ல பறந்துகிட்டு இருந்தான்னா என் பொண்ணு ஏர்போர்ட்ல அழுதுகிட்டு இருப்பா. இதெல்லாம் தெரிஞ்சுக்காம ஏற்பாடு பண்ணுவேன். என் திருப்திக்கு இவனை விட்டுட்டா நம்ம சகுந்தலாவுக்கு இந்தியாவிலே வேற மாப்பிள்ளை கிடையாது. உன் திருப்தி இருக்கட்டும்டா. கல்யாணம் பண்ணிட்டு அவனோட வாழ போறவ அவளுக்கு திருப்தியானு கேட்டுக்க. ஏமா, உன் இஷ்டத்துக்கு விரோதமா இந்த கல்யாணம் ஒரு நாள் நடக்காது. ஏதாவது இருந்தா இப்பவே சொல்லிப்படு. எங்க நிர்பந்தத்துக்காக உன் மனசுக்கு பிடிக்காத ஒருத்தனை நீ கட்டிக்க வேண்டாம். எனக்கு பிடிக்கலன்னா ஆரம்பத்திலே அண்ணன் கிட்ட சொல்லிருப்பேனப்பா. யானை கிட்ட பூனை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏண்டா, எங்க உங்க அப்பனை காணோம்? வந்து கொஞ்சம் காலை பிடிச்சு விட்டுட்டு போ. காலை பிடிக்கணுங்களா? காலையில பக்கத்து குடிசைக்கு வாங்க. பஸ்கி எடுக்க பையங்கள்லாம் வருவாங்க. நல்லா உடம்ப பிடிச்சு விட சொல்றேன். அண்ணாரு, அந்த ஆளு ஏண்டா இங்க வந்து நிக்கிறான்? போய் என்னன்னு கேளு. பண்ணையார் விட்டு கலப்பை மம்பட்டி எல்லாம் ரிப்பேர் கொடுத்திருந்தாருல, அதை வாங்கிட்டு போக வந்திருப்பாரு. சரி, கொடுத்தனுப்பி தொலை. உறவு கொண்டாடிட்டு வந்துருப்பா. பணத்தை அப்புறமா கொடுத்து அனுப்புறேன். மன்னாரு, இது வட. டேய், நாளைக்கு பொங்கல் பண்டிகை, வருஷத்துக்கு ஒரு நாள். இந்த வருஷமாவது எங்க வீட்டுக்கு வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போனோம். இல்லைன்னா எங்களுக்கெல்லாம் சாப்பிட்ட மாதிரியே இருக்காதுன்னு நான் சொன்னேன்னு சொல்லுடா. சரிங்க. டேய், அவர் தனியா இருக்கும்போது சொல்லு. சொல்றேன். என்னடா சொல்லிட்டு போறாரு? தனியா சொல்ல சொன்னாரு. அப்படி என்ன ரகசியம்? சும்மா சொல்லுடா. நாளைக்கு பொங்கல் சாப்பிட உங்களை வர சொன்னாரு. சேர்ந்து சாப்பிடணும்னு அவ ஆசையா சொல்லி அனுப்பிச்சிருப்பா. உங்க அருமை மாமனாரு வந்து சொல்லிட்டு போறாரு. மரும பிள்ளை, நீங்க போய் சாப்பிட்டுட்டு வாங்க. நான் இடையில வந்தவ தானே, இடையில போறேன். நீ ஏன் கோச்சுக்கிற? நான் என்ன சொரண கட்டவனா அங்க போய் சோறு திங்கிறதுக்கு? நீ ஏன்டா வாயை பழத்துக்கிட்டு இருக்கிற? போய் ஒலைய ஊதுறா. என்ன வச்சு குடிச்சியா? சரி, என்ன குழம்பு? கருவாடா? எடுத்து வை, வர்ற. ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ. ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம்
புரிஞ்சிக்கோ 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 சேனை பரிவாரத்துடன் சீமான் போல் வாழ்ந்தவனும் எவனும் இல்லே தெரிஞ்சிக்கோ தெரிஞ்சிக்கோ சேனை பரிவாரத்துடன் சீமான் போல் வாழ்ந்தவனும் எவனும் இல்லே தெரிஞ்சிக்கோ தெரிஞ்சிக்கோ ஆனைக்கு ஒரு காலம் வந்தோ சட்டி கலையத்தையே பார்த்து முகம் சுளிக்கிறே பழிக்கிறே வெறுக்கிறே முறைக்கிறே பானை சட்டி கலையத்தையே பார்த்து முகம் சுளிக்கிறே பழிக்கிறே வெறுக்கிறே முறைக்கிறே ஆணையிட்டு சொல்லுறேன் அதுல உங்க பணத்து மீறே அடைக்கிறே ஒடுக்கிறே அடக்குறே நாளை இந்த உலகம் எல்லாம் ஏழை கையில் மாறிவிடும் தெரிஞ்சுக்கோ 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 நாளை இந்த உலகம் எல்லாம் ஏழை கையில் மாறிவிடும் தெரிஞ்சுக்கோ 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 ஆனைக்கு ஒரு காலம் வந்து ஏழைங்கதான் பணத்தில் மட்டும் வேறெதிலும் ஏழை இல்லை தெரிஞ்சுக்கோ 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 கோழங்கதான் கொடுமை செய்ய கூசுகின்ற கோழங்கதான் குறிச்சுக்கோ 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 நாளை இந்த உலகம் எல்லாம் ஏழை கையில் மாறிவிடும் தெரிஞ்சுக்கோ 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 ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் புரிஞ்சுக்கோ 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 குடிசையெல்லாம் மடமடன்னு கூட்டு சேர்ந்து ஒசந்திடும் கோபுரமா 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 குடிசையெல்லாம் மடமடன்னு கூட்டு சேர்ந்து ஒசந்திடும் கோபுரமா 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 அந்த கோபுரத்து சாமி எல்லாம் குடிசைகளை தேடி வரும் சீக்கிரமா 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 நாளை இந்த உலகம் எல்லாம் ஏழை கையில் மாறிவிடும் தெரிஞ்சுக்கோ 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 ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் புரிஞ்சுக்கோ 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 நாளை இந்த உலகம் எல்லாம் ஏழை கையில் மாறிவிடும் தெரிஞ்சுக்கோ 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 திரும்பி பாத்தியா ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் உன் வேலை முடிஞ்சது நீ ஓடு நாய குப்பை தொட்டிக்கு என்னையா நாயங்கிற கண்ட்ரி ப்ரூட் அரஞ்சன தெரியுமா எங்க அரை பாக்கலாம் என்ன செஞ்சிருவேன் கைய உடச்சு அடிச்சு வர்றேன் கல்யாணம் ஆகாத பொண்ணை கையை பிடிக்கிற என்ன கல்யாணம் ஆன பொண்ணையா கை பிடிப்பாங்க பொண்ணுங்கிற அடக்கம் கொஞ்சம் கூட இல்லாம ஆம்பளை கை நீட்டி அடிக்க வர்றான் கைய விட்டு போடுவான் இரு இரு எங்க அண்ணன் கிட்ட சொல்லி இப்படி பேசுற உன் வாயை கிழிக்க சொல்றேன் அவரு கிழிப்பார் உன்னை என்ன செய்யற பாரு என்ன செய்யற உன்னை போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி என் கைய உரிச்சு உன் கையில விலங்க மாட்டி தெரு தெருவாய் எடுத்துட்டு போய் சாவுக்கால் அடிக்க சொல்றேன் சரிதான் போடி ஏண்டா பொறுக்கி பயலே என் தங்கச்சிய போடி நான் சொன்னேன் வெட்டி புதைச்சிடுறேன்
என் வீட்டு புள்ளைய வந்து என் பிள்ளைய அடிச்சியா? ஏண்டா உன் முரட்டுத்தனத்துக்கு ஒரு அளவில்லை? நான் பாத்துக்கிறேன். உடல் எடுத்துருவோம். மறுபடியும் உதவாங்க போறான் பாருங்க. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதாண்டா நான் தலையா அரைச்சுக்கிட்டேன். ஒருவேளை சாப்பாட்டுக்கு அடுத்தவங்க கையை எதிர்பார்க்கிற நாம கொஞ்சம் அடங்கி தாண்டா போகணும். என்னம்மா பேசுற நீ? அடங்கி போகணும்னு சொன்னா தலை மேல ஏறி மிதிக்கிற வரைக்கும் அடங்கி போக சொல்றீங்க. அண்ணன் செஞ்சதுல இப்ப என்ன தப்பு? அவங்க எல்லாம் சொத்து சுகம் உள்ளவங்கடி. அவங்க நினைச்சா நியாயத்து கூட தப்பாக்கிட முடியும். நமக்கு சொத்து சுகம் தாமா இல்ல, மானம் கூடவா இல்லாம போயிடும். வேலைக்கு வேண்டாம்னா சொல்லிட வேண்டியதானே. சரி, இதுக்காக நீங்க ஏன் சண்டை போட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்க. இதுவரைக்கும் தப்பிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? இப்பதான் சரியான விரோதியை தேடிட்டு இருக்கீங்க. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. கல்யாணத்துக்கு தேதி வச்சு மட்டும் இருந்தா 10 நாள் டயர் இருக்கிற மாதிரி பாத்துக்க. நிறைய காரியங்கள் இருக்கு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. எனக்கு தெரியாதா? பெரியவங்க யாரும் வரலையான்னு கேட்டா கொஞ்சம் பக்குவமா பதில் சொல்லிங்க. சந்திரா ஏறு. போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாமா. புறப்படும் போது இவன் குறுக்க வர்றானே. அந்த குடிசைய பிரிச்சு எரிஞ்சு நம்ம காருக்கு ஒரு ஷெட் போட சொல்லுன. இல்லன்னா காரால ஒரே இடி அந்த கேட்டை நொறுக்கி தள்ளு. உயர்ந்த கோபுரங்கள், தாழ்ந்த குடிசைகள். அப்பா, நாங்க திரும்பி வரதுக்குள்ள அதுக்கு வெள்ளை அடிச்சு கொஞ்சம் சுத்தப்படுத்த சொல்லுங்க. ஏமாமா மரத்து மேல ஏறிக்கிட்டீங்க? நான் காரணமா தான். நீங்க இறங்கி வாங்க. நான் வரல, நீ போ. வேண்டா, வண்டி ஓட்டும் போது 4 சக்கரத்திலையும் எலுமிச்சை மரத்தை வச்சு ஏத்து. ஏன் எம்எல்ஏ ஏத்துற? இப்படியே போ. உன்னை ஆஸ்பத்திரியில வந்து பாக்குறேன். விட்டுடுங்க, பாவம் பழைச்சு போட்டு. என் தங்கச்சிக்காக உன்னை விடுறேன். இல்லனா இப்படி ஏத்துவியா? போடா. ஏன் இப்படி விடுதடிச்சு ஓடியார? கண்டம் தப்பிச்சு வந்திருக்கிறேன். காரா ஓட்டான். அதுவும் சவுந்தராவை பக்கத்துல வச்சுக்கிட்டு காரே கண்ணு தெரியல. ஏன்யா? புழுதி கிளப்புறான். 10 இவன் வேற போய கிளப்புறான். பாருங்க, மொத்தத்துல உங்க டிரைவர் தெரியல. அது என் மகையா. அதனாலதான் சொல்றேன் அவன் சரியில்லைன்னு. 10 வருஷமா நீங்களும் பஞ்சாயத்து போட பிரசிடண்ட் ஆறது என்ன பிரயோஜனம்? நம்ம சொந்த கார் வாங்கியாச்சு. அது ஒழுங்கா போறதுக்காவது ஒரு புது ரோடு பணம் வேணா? ஏங்க, இப்ப பல்லாங்குடியில கவடையை போட்ட மாதிரி உடக்கம் கொடுக்கல இப்படி போச்சுன்னா வண்டி அச்சு உடைஞ்சிடாது. என்னையா வளர்ற? காருக்கு எதையா அச்சு? ஐயோ, நான் வில்லு வண்டியில போயே பழக்கம். அதனால சொல்றேன், அந்த பாஷையில சொல்றேன். இப்ப காருக்கும் கீழே ஏதோ ஒன்று இருக்கும், அது உடைஞ்சிடாதா? பண்ண நீங்க பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா இருக்கும் போதே ரோட்டை போடுற மாதிரி போட்டு, கல்ல அடிக்கிற மாதிரி அடிச்சு, தார ஊத்துற மாதிரி ஊத்தி கொஞ்சம் இத்கிஞ்சது. என்னையா சொல்ற? இது தெரியல. நீங்க எல்லாம் ஒரு பண்ண. உனக்கேயா இவ்வளவு அக்கறை? அடுத்த எலெக்ஷன் வந்துருச்சே. பண்ண இந்த வருஷம் எலெக்ஷன்ல நான் நிக்கணுமான்னு யோசிக்கிறேன். இவரெல்லாம் எலெக்ஷன் நிக்காம அது ஒரு எலெக்ஷன். நான் என்னங்க பண்ணுவேன்? ஏண்டா நீ எல்லாம் சொல்ல வேணாம். தெரியுமா, அந்த வருஷம் என் பொண்ணுக்கு கல்யாணம் வந்துரும் போது. அதெல்லாம் தெரியாது. அந்த வேலையில நாம கவனிக்க வேண்டாமா? கல்யாணம் அப்புறம் உமக்கு என்ன வேலை? ஏன்டா 10 வருஷமா இவர் உட்கார்ந்த இடத்துல இன்னொருத்த வந்து உட்கார்றது முடியுமா? என்னால முடியல. சரியா? முடியல. என்ன பண்ண? இந்த தடவை நீர் நில்லுமே, நானே உங்க ஜெயிக்க வைக்கிறேன். நானா? பெரிய பண்ண என்ன விளையாடுறீரா? உமக்காக தட்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணி உம படத்தை கண்ணாபுரம் எழுதி சொல்லி இருக்கிறேன். மைக்குக்கெல்லாம் பணம் கொடுத்தாச்சு. தென்னை மட்டை, பச்சை மூங்கில் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிருக்கேன். உங்களுக்குன்னு தப்பா நினைக்காதீங்க. குட்டையை போடுறதுக்கு உங்க சீட்ல, நீங்க உட்கார்ந்த சீட்ல நான் உட்கார்றதா மாட்டேன். சுடு. இது என்ன நமக்கு புதுசா? வழக்கமா நம்ம பண்ணல. ஊரை கூட்டுங்க, கூட்டி வந்து ஜனங்க மத்தியில நீங்க நிக்கிற அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒரு சம்பிரதாயத்துக்கு. மத்த விஷயத்துல நான் பாத்துக்கிறேன். ஒரு 25 ரூபா பணம் டெபாசிட்டுக்கு தாங்க. இருக்காதே? அண்ணிட்டு இருக்கா? வாங்கிக்கிறேன். நீ என்னடா காதை பத்திட்டு கையை நட்டிட்டு பாட போறியா? கொண்டு உன்னை. அவர் நிக்கல, உன்னை கொண்டுடுவேன். அண்ணே, அண்ணே, ஐயா, என்னால அடி வாங்க முடியாது. நீங்க நின்னுருங்க.
நீங்க நிக்கிறீங்க. பெரியோர்களே, பொதுமக்களே, உங்க எல்லாருக்கும் முதல்ல என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னை பத்தி அதிகமா ஒண்ணும் உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். இந்த வருஷமும் பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன். மற்ற விஷயங்களை பத்தி சின்ன பண்ண விரிவா எடுத்து சொல்லுவார். ஆமா, அவர் நிக்கிறாரு. நீங்க எல்லாரும் சேர்ந்து அவரை உட்காந்து வச்சிடணும் சீட்ல. பசங்க யாரும் கரெக்டா பண்ணக்கூடாது, ஒழுங்கா படிக்கணும். நம்ம பெரிய பண்ண 10 வருஷமா பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்டா இருக்கிறாரு. என்னத்த கிழிச்சாருன்னு கேட்கலாம். ஒண்ணும் கிழிக்கல. ஏன் கிழிக்கலன்னா நீங்க கேட்கல, அவர் கிழிக்கல. அவருக்கு என்ன பைத்தியமா சொல்லாம செய்யறதுக்கு? யாரோ ஒருத்தர் சொல்லி இருக்காங்க, நீ இல்ல போ. நான் பழமொழியை சொல்றேன், சொல்லி செய்வர் சிறியர்னு. இவர் என்ன சிறியரா? பெரிய. அதனால தான் செய்யல. இனிமே தான் கண்டிப்பா செய்ய போறாரு. எலெக்ஷன் டைம் இல்ல, இப்ப சொல்லாம அப்புறம் நாங்க எல்லாம் எப்ப சொல்றது? இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் பெரிய பண்ண ஆதரிக்கிறதா ஒரே மனசா ஒரே குரலா சொன்னீங்க, கண்டிப்பா செய்வாரு. சின்ன பசங்களா ஜோரா ஒரு வாட்டி கை தட்டுங்க. அப்புறம் என்ன, ஜெயிச்சிட்டீங்க, புறப்படுறது. உங்களை ஏத்து நிக்கிறதுக்கு இந்த ஊர்ல யாருக்குங்க யோகிதை இருக்குது? எனக்கு இருக்கு. யாரப்பா அது? வெளியூரா? உள்ளூர? மாணிக்கம், இவரை எதுக்குறேன்னு சொல்றிய? உனக்கு பயமா இல்ல? கெட்டு போறதுக்கு பண்ணி கட்டுறியாப்பா? போ. என்ன சொல்ற நீ வழக்கத்துக்கு விரோதமா? தேர்தல்ல இவரை எதிர்த்து நிக்கிற யோகிதை எனக்கு இருக்குன்னு தமிழ்ல தான் சொல்றேன். யோகிதை மாத்திரம் இருந்தா போதுமா? இவரை எதுக்குறது வழக்கம் இல்லப்பா. அப்படின்னா வழக்கப்படி அவர் தான் எலெக்ஷன்ல நிக்கணும், வழக்கப்படி அவர் தான் ஜெயிக்கணும், வழக்கப்படி அவர் தான் பிரசிடென்ட் ஆகணும். இவர் தான் பிரசிடென்ட் ஆயிருக்கணும்னு பட்டம் எழுதி வச்சிருக்கா. இது என்ன எங்க வீட்டு பரம்பரை சொத்தா? உரிமை கொண்டாட? இது எலெக்ஷன். இந்த முறை நான் எதிர்த்து நிக்க தான் போறேன். தேர்தல்ல பணத்தை போடாத. அந்த பணத்துக்கு ஒரு மூட்டை உரம் வாங்கி வயல்ல போடு, எதிர்பார்க்கலாம். உரத்தை இங்க போட்டிருக்கையா. ஒரு பெரிய மனுஷனை எதிர்த்து நின்னுங்கிற பேராவது எனக்கு கிடைக்கும் இல்ல? பாத்துக்குவோம். தம்பி, உனக்கே ஊர் பொல்லாப்பு, நீ போய் அவரை எதிர்த்து நிக்கிறதாவது? அண்ணே, இது ஜனநாயக காலம். எலெக்ஷன்ல யாரு வேணாலும் யாரையும் எதிர்த்து நிக்கலாம். மைக்க மூடுங்க. சில விஷயம் எல்லாம் வெளியே கேட்க கூடாது. 25 ரூபாய் பணம் வச்சிருக்கிறவெல்லாம் எலெக்ஷன்ல நிக்கணுமா? இல்ல, இவரை எதிர்த்து நிக்கிறதா முடிவு பண்ணிட்டல? ஆமா ஆமா, எதிர்த்து நிக்க நான் போறேன். நில்லுப்பா, உன் ஓட்டே உனக்கு விட போறதில்ல. கை தவறி அவர் பொட்டிக்குள்ள போட்ட போற. சின்ன பண்ண என்னையா இது? இவனை போய் பெருசா மாச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. பழப்படியா? பெரிய பண்ண, சின்ன பண்ண, சின்ன பண்ணையா? பேசாம போய்யா. நான் கேக்குறேன், தேர்தல்ல ஐயாவை எதிர்த்து நிக்க இவனுக்கு என்னடி யோகியதை இருக்கு? நம்ம குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற யாரோதான் இவனை இப்படி தூண்டி விட்டுருக்காங்க. யாரும் தூண்டி விடல, எனக்கு சொந்த புத்தி இருக்கு. நானா தான் நிக்கிறேன். சொந்த புத்தி உள்ளவன் இப்படி ஒரு முடிவுக்கு வர மாட்டான். இப்போ ஒண்ணு கெட்டு போகல, பேசாம வாபஸ் வாங்கிக்க சொல்லு. வாபஸ்? எதுக்காக வாபஸ்? இங்க பாரு, பண்ணையாரு இந்த ப்ரோனோட்டை என் கையில கொடுத்து, டே ஐயா கண்ணு, நீ பணமே கொடுக்க வேண்டாம், எல்லா கடனும் தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டாரு. அந்த பெருந்தன்மை எவனுக்கு நீ வரும்? விஷயம் புரியுதா? என்ன வாபஸ் வாங்க வைக்கிறதுக்காக லஞ்சம் கொடுத்து அப்பாவை தூண்டி விட்டு இருக்காங்க. அவங்களையும் பகச்சுக்கிட்டு உங்க அப்பாவையும் பகச்சுக்கிட்டு இந்த தேர்தல்ல நீ நிக்கணுமா? வேண்டாயா, பேசாம வாபஸ் வாங்கிடு. நம்ம கடனெல்லாம் தீர்ந்துடும். அறவயிறு கஞ்சியாவது நிம்மதியா குடிக்கலாம். ஐயா, நீ சும்மா இரு. காலம் பூரா அவங்க கிட்ட அடிமையா இருந்து இருந்தே அப்பா ரத்தத்துல அடிமை புத்தி ஊறி போச்சு. கொஞ்சமாவது சுதந்திர மனப்பான்மை இருக்கா? ஏன்பா அண்ணன் எதிர்த்து நிக்கிறது அவங்களுக்கு அவமானமா இருந்தா இந்த தடவை அவங்கதான் பெருந்தன்மையா கொஞ்சம் விட்டு கொடுக்கட்டுமே. இல்ல அவரே நேர்ல வந்து அண்ணன் கிட்ட ஐயா கொஞ்சம் விட்டு குடியான்னு கேக்குறதானே. அவர் என்னமோ நிம்மதியா வீட்டுல படுத்து கிடக்குறாரு, நீங்க ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? அப்பா, அண்ணன் ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆனா நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தானே. அண்ணன் உட்காந்தா அந்த நாக்காளி ஏத்துக்காதோ? என் மனசு ஏத்துக்காது. இதுக்கு நானும் உடந்தையா இருந்தேன்னு நாளைக்கு ஊர் உலகம் என்னத்தான் பேசும். நான் அவனை கெஞ்சி கேட்டுக்கிறேன், வாபஸ் வாங்கிக்க சொல்லு. நான் அவனை கட்டாயப்படுத்தல, நல்லா யோசனை பண்ணி செய்யட்டும். நல்லா யோசனை பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். அப்ப முடிவை மாத்திக்கிறாப்புல இல்ல? முடியாது. அவன் இந்த முடிவுக்கு வந்துட்டான்னா அப்பா மகங்கிற உறவே அத்து போயிடும். அவன் நான் இந்த முடிவுக்கு தான் வர வேண்டி இருக்கு. இந்த அல்ப விஷயத்தை பெருசுபடுத்தி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. இது உனக்கு அல்ப விஷயம், ஆனா எனக்கு ஆயுள் உள்ள வரைக்கும் பாதிக்கிற விஷயம். கடைசி தடவையா கேட்கிறேன், இது சுமூகமா தீர்றதுக்கு வழி இருக்குதா இல்லையா? இருக்குமா? இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னது? சொல்ல சொல்லு. எது வேணும்னாலும் செய்யறேன், என்ன வேணும்னாலும் செய்யறேன். என்ன? இந்த பிரச்சனை தீர்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என் மான மரியாதை விட்டுட்டு இந்த ஊர்ல நான் வாழ முடியாது. அப்பா கையாலே ரெண்டு போயிடணும். என்ன சொல்ற? அவர் தோத்துட்டாருன்னா நடக்கக்கூடிய விஷயமாடா? அப்பா,
நீ வெட்டியில கனவு காண்ற. சரி, நான் தோத்துட்டா ஊரை விட்டு போயிடணும்னு சொல்றீங்க, அவர் தோத்துட்டா என்ன செய்வார்னு சொல்லலையே. அவரையும் ஊரை விட்டு போக சொல்றியா? அவர் என்ன உன்ன மாதிரி பரதேசியா? அவருக்கு இந்த ஊர்ல வீடு வாசல் நிலம் போல எல்லாம் இருக்குது. விட்டு போக முடியுமா? என்னால பாத்துக்க முடியாது. இந்த மண்ணிலேயே பிறந்து இந்த ஊர் தண்ணியையும் காத்தையும் குடிச்சு வளர்ந்தவனா நான் மட்டும் இந்த ஊரை விட்டு போயிடணுமா? நீ வெறும் தண்ணியும் காத்தும் இங்க கஞ்சியே என்ன சொல்லடி? யோ, சவால்ங்கிறது ரெண்டு பேருக்கு சரி சமமா இருக்கணையா. அவர் தோத்து போயிட்டா என்ன செய்வாருன்னு இன்னும் சொல்லியே. அவரை மொட்டை அடிச்சுட்டு சொல்றேன், போதுமா? நான் இந்த ஊரையே இழக்க போறேன், அவரு கேவலம் இதைத்தானே இழக்க போறாரு. என்ன போகுது? நீ ஊரை விட்டு போறேங்கிறதுக்காக இவரை உலகத்தை விட்டு அனுப்ப முடியுமா? சரிப்பா, ஒரு 1000 500 பணம் வாங்கி தர்றேன், பொழைச்சுப்போ. சவால்ங்கிறது பிச்சைக்காரத்தனமா இருக்க கூடாதுயா. எவன் 1000 500 பிச்சை கொடுக்குறான்? சரி, முடிவா அதுவும் நானா சொல்றேன். மொத்தமா ஒரு 2000 ரூபாய் பணத்தை வாங்கிக்க. பஞ்சாயத்து ஆபீஸ் பக்கத்துல ஒரு பொட்டி கடை வச்சு கடன் கொடுக்காம பொழைச்சுக்க. நல்லா ஆஹா, அவர் தோத்து போயிட்டாருன்னா எனக்கு பணம் கொடுப்பாரு, நான் தோத்து போயிட்டேன்னா இந்த ஊரை விட்டே போயிடணும், அப்படித்தானே? அவருடைய அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் இது ஒண்ணு சரியான சவாலா தெரியலையே. என்னடி எது சொன்னாலும் இது பண்ற? உனக்கு பணத்தை கொடுக்காம அவர் பொண்ணையா கொடுப்பாரு? அப்படி துணிஞ்சு சவால் விட்டாருன்னா அது ஓரளவுக்கு சமமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அதுவே சவால். என்னையா இது? என்னையா பேச்சு பேசுறீங்க? இந்த பைத்தியக்காரன் ஏதோ உளறாங்கிறதுக்காக என்னுடைய ஃப்ரெண்டை நான் பத்தி வச்சு முடியுமா? என்னையா இது? சும்மா இருங்க, வசமா மாட்டிக்கிட்டான். வேடிக்கை பாருங்க. ஏனே, நீ தோத்துட்டா இந்த ஊரை விட்டே ஓடுவேங்கிறதுக்கு என்னடா கேரண்டி? சொல்றா. கேரண்டி எல்லாரும் இன்னொரு வாட்டி சொல்லட்டா? சொல்லுங்கப்பா. பண்ணையார எழுத்து இந்த மாணிக்கபாய் ஜெயிக்க முடியுமா? அவனை ஆதரிப்பீங்களா? அவனை ஜெயிக்க விடுவீங்களா? பத்தாது. மாணிக்கம், யோசனை பண்றதுக்கே ஒண்ணு இல்ல, சட்டு புட்டுன்னு ஒரு முடிவு பண்ணிடு. முடிவு பண்ணிட்டேன். அது புத்தாலித்தனம். என்ன முடிவுக்கு வந்த? பண்ணையார எழுத்து நிக்கிறது இல்லன்னு தானே? இல்லையா, முன் வச்ச கால யாருக்காகவும் பின் வைக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ நிக்க போற? இந்த விஷயம் இவ்வளவு தூரம் முத்துறதுக்கு அப்புறம் இனிமே வாபஸ் வாங்குறேன்னா அது எனக்கு கேவலம். கேவலம்? தேர்தலை தோத்துட்டு தலையில துணியை போட்டுக்கிட்டு ஊரை விட்டு ஓடும் போது கேக்குறேன், ஏன் கேவலம்? அது அப்ப பாத்துக்கலாம் ஐயா. உன்ன தெரியாது? எலெக்ஷன்ல தோத்ததுக்கு அப்புறம் பெருசோட கையும் காலையும் புடிச்சு ஊர்லயே இருக்கலாம்னு பாக்குறியா? பெருசு மன்னிச்சு விட்டாலும் சிறுசு நான் சும்மா இருக்க மாட்டேன். நாட்டாம கிட்ட சொல்லி உங்க அப்பரை விட்டே உதைக்க சொல்லி ஊருக்கு வெளியே கொண்டு போய் விட்டு வர சொல்லுவேன். நீ திரும்பி வராம பாத்துக்கிறதுக்கு உங்க அப்பனையே எல்லையில காவல் வைப்பேன். அட ஏயா அவங்கிட்ட போய் பலவலான்னு பேசிக்கிட்டு, தோத்துட்டா ஊரை விட்டே போடுறேன்னு எழுதி கொடுக்கணும். கொடுப்பாரா கேளுங்க. ஆமா, சும்மா எழுதி கொடுத்தா விடுவாங்களா? ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி எங்க அத்தனை பேர் முன்னால கையெழுத்து போட்டு கொடுக்கணும். கொடுப்பேன். நான் சொன்னதுதான் ஐயா. உங்க நாணயம் பெட்டிக்குள்ள என் நாணயம் வாக்கல. நாணயம் வாக்கல் இருந்து பிரயோஜனம் இல்ல, எல்லாமே எழுத்துல இருக்கணும். தாராளமா எழுதிக்கங்க. டேய் சாம்ராணி, எடுடா ஸ்டாம்ப் பேப்பரை. நாட்டாம, நீ எழுதியா? நானா? நான் கண்ணாடி போட்டுலையா? எழுதியா? உனக்கு நாட்டாம வேற நினைக்கணுமா வேண்டாமா? சரி 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 சரி. மாணிக்கம், உங்க அப்பன் பண்ணையார தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த தெய்வத்தை எதிர்த்து சவால் விடுறதுக்கு உனக்கு துணிச்சலும் தைரியமும் எப்படி வந்தது? தெய்வத்தை கல்லாலையும் வில்லாலையும் பெரம்பாலையும் கூட அடிச்சிருக்காங்க. நான் எலெக்ஷன்ல தானே எழுத்து நிக்கிறேன். மாணிக்கா, இங்க வாப்பா. கடைசியா யோசனை பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா படிச்சுட்டு கையெழுத்து போடு. கையெழுத்து போட தெரியுமா இல்ல கட்ட வரலா? எனக்கு கையெழுத்து போட தெரியாம அவங்க தலையெழுத்தெல்லாம் மாத்த வந்திருக்கிறேன். உன் தலையெழுத்த மாத்த முடியாது, உலக்கியால் எழுதி வச்சிருக்கான். பாயா மூப்பனார் சோமனார், நீ வரல சாட்சி கையெழுத்து போடு. ஒத்து கூப்பிடணுமா? எல்லாம் முடிஞ்சது, புறப்படுறது. பெரியவர்களே உட்காருங்க. எங்க எல்லாம் முடிஞ்சது? பாதி தானே முடிஞ்சது. என்ன சொல்ற? பாதி முடிஞ்சுதா? ஆமாய்யா, என்கிட்ட எழுதி கையெழுத்து வாங்கினீங்களே, அதே மாதிரி அவர்கிட்ட எழுதி கையெழுத்து வாங்கணும் இல்ல? என்ன சொல்ற? அவரு தோத்துட்டா அவரு பொண்ணு உனக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா? உன்ன மாதிரி அவரு ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு மூப்பனார் தோப்பனாரு தோளாந்துருத்தி எல்லார்ட்டையும் சாட்சி கையெழுத்து வாங்கி உங்ககிட்ட கொடுக்கணுங்கறியா? ஆமா, அதுதானே நியாயம். எல்லாமே எழுத்துல இருக்கணும் நீங்க தானே சொன்னீங்க. என்ன பண்ண?
இது ரொம்ப கேவலமா இருக்கு. வாயார சொன்னதை எழுதி தரதுல என்னங்க கேவலம்? அப்படிலாம் நான் ஒண்ணு எழுதி கொடுக்க முடியாதுயா. பெரிய பண்ண ஏன் சும்மா பதறீங்க? நீங்க வாங்க, நீங்க வாங்க, நீங்க இந்த வந்துருவாங்க, இந்த வர நீங்க வாங்க. தெரியாதீங்க, நான் தேர்தலில் நிக்க போறதில்ல. என்ன என்ன வேடிக்கை? போங்க போங்க. நிக்க போறது இல்லையா? என்ன கடை திடீர்னு பல்ட்டி அடிக்கிறது? இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் தேர்தலில் நிக்க போறதுன்னு சொன்னா அதுவே அவருக்கு வெற்றி. சத்தம் போட்டு சொல்லாதீங்க, ஜனங்க எல்லாம் கோஷம் போட ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா சூடு பிடிக்கிற நேரத்துல தண்ணி ஊத்துற கதையா உங்க காலை புடிச்சிட்டு இருக்கிற ஒருத்தன் அவன் மகன் உங்களை எடுத்து நிக்கிறான். அவனை எதுக்கிறதுக்கு உங்களுக்கு யோகியதை இல்லைன்னா நாளைக்கு மறுநாளைக்கு ஊர்ல தலை காட்ட முடியுமா? எல்லா பயிலும் காரை துப்புவான், கண்ணாடி கெடும், நானே துப்புவேன். மகா கேவலம். பின்ன என்னய்யா, என் வேலைக்கார மகனுக்கு பொண்ணு கொடுக்கிறேன்னு எழுதி கொடுத்தது மட்டும் கேவலம் இல்லையா? என்னமோ நீங்க தேர்தலில் நின்று தோத்து போயிட்ட மாதிரியும் அவனுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி ஏன் கடந்து பதறீங்க? என்னைக்குமே நடக்க முடியாத ஒரு விஷயத்தை நினைச்சு அரட்டிக்கிறீங்க. நீங்க நிக்கிறீங்க, நின்னு ஜெயிக்கிறீங்க. அது சரியா? ஒருவேளை ஊர் ஜனங்கள்லாம் செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி அவன் பக்கம் சாஞ்சிட்டு என்ன காலமாரி விட்டுட்டாங்கன்னா என் மான மரியாதை எல்லாம் என்ன ஆகுறது? இப்ப நிக்கலேன்னு சொல்லி பாருங்க, அப்ப பாக்குறேன் உங்க மான மரியாதை என்ன ஆகுதுன்னு. யோ, இப்ப என்ன என்னையா பண்ண சொல்ற? அவர் நிக்கிறார். உங்களுக்கு பயம் எல்லாம் என்ன? ஜனங்க பேர்ல தானே அவங்களா பார்த்து உங்களை ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஆதரிச்சா எழுதி கொடுங்க. என்னது எழுதி கொடுத்ததா? என்ன ஜனங்களா பார்த்து உங்களை ஜெயிக்க வைக்கும் போது ஒரு பொண்ணு என்ன 9 பொண்ணை பந்தயம் வைக்கலாமே. நாளைக்கு நீங்க ஜெயிச்ச உடனே இப்ப நம்ம எழுதி கொடுக்க போறோமே அந்த பத்திரத்தை அவங்க இருந்து வாங்கி கிழிச்சு மூஞ்சில விட்டறிஞ்சு, இல்லை அன்னைக்கு என்னமோ சவால் விட்டியே சமாளிக்க முடிஞ்சுதானா உன்னால அப்படின்னு அரையற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு ஊரை விட்டு துரத்தவனா? நீங்க வாங்க, ஜனங்கிட்ட நேரடியா கேளுங்க. மகாஜனங்களே, அவர் எழுதி கொடுக்க போற. எனக்கு ஒண்ணும் தேர்தல் பெருசு இல்லை, பதவியில ஒண்ணு எனக்கு ஆசை கிடையாது. நம்ம சின்னப்பட்ட சிங்காரம் ரொம்ப கட்டாயப்படுத்தினாலதான் நான் இதுல இறங்குறேன். தேர்தல தானே இறங்குறீரு, சேத்துல இறங்குறீரு. கொஞ்சம் சும்மா இறையா. இப்போ நிலைமை ரொம்ப புத்தி போச்சு. நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன ஆதரித்து ஜெயிக்க வைக்கிறேன்னு உறுதி சொன்னா நான் இதுல நிக்கிறேன். பிடிவாதக்கார மாணிக்கம், நமக்கு பிடித்த பண்ணையார். போதுமா? போதையா? எழுதிடுவோமா? எழுதியா? சாம்பிராணி, ஸ்டாம்ப் பேப்பர். யோ சீனாதானா, விளக்கு பிடியா சொல்லணுமா? ஒரு தரம் தான் எழுதிட்டியா, அரங்கேற்றம் தான் ஆகி போச்சு. எழுத புடி, வருஷம் மாசம் தேதி எல்லாத்தையும் போட்டுக்கியா. புளியஞ்சேரி பஞ்சாயத்தார் முடிவுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் முன்னிலையில் பெரிய பண்ணையார் பேரு காப்பனர் பேர்லாம் போட்டுக்க. வருகிற புளியஞ்சேரி பஞ்சாயத்து தேர்தலில் தலைவர் பதவிக்கு என்னை நேரடியாக எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர் மாணிக்கத்திடம் நான் அசம்பாவிதமாக தோத்துவிட்டால், ஒரு வசனம் தானே முறை எழுதுற முறை, தோத்துவிட்டால் என் ஒரே மகள் சகுந்தராவை அவருக்கே திருமணம் செய்து கொடுத்து மருமகன் ஆக்கிக் கொள்ள ஒப்புக்கொள்கிறேன். இதை என் சுய பிரஜையோடும் யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் என் மனப்பூர்வமான சம்மதத்தோடு எழுதி கொடுத்த ஒப்பந்தம். இப்படிக்கு அங்க புறா போட்டுறது. அவ்வளவுதான். நீங்க எழுதின பத்திரம் இந்தா, நீ எழுதின பத்திரம் மாட்டீங்க. எல்லாம் ஈசன் செயல். அதுதான் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. ஆமா, சகுந்தலா என்னைக்கு வரேன்னு எழுதியிருக்கா? ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இன்னும் 2 நாள்ல வந்துடுவோன்னு எழுதிருக்கா. ஆமா, அத பத்தி இப்பயும் கேக்குறீங்க? ஒண்ணுமில்ல, சும்மா இருந்த என்ன அந்த சின்ன பண்ண ஒரு பம்பரை எடுத்து மாட்டிட்டான். அவர் தொழில அதுதானே, என்ன பண்ணாரு? தேர்தல்ல மாணிக்கம் ஜெயிச்சுட்டா நம்ம சகுந்தலாவை அவனுக்கு கட்டி கொடுக்கறதா பஞ்சாயத்தார முன்னால எழுதி வாங்கி கொடுத்தான். நீங்களும் சம்மதம் எழுதி கொடுத்துட்டீங்களா? ஆமா. அதான் தொண்டையில முள்ளு மாட்டினது மாதிரி மெல்லவும் முடியாம முழுங்க முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? தேர்தல் அவன் ஜெயிக்க போறதும் இல்ல, அந்த கல்யாணம் நடக்க போறதும் இல்ல. அப்புறம் என்ன, விடுங்க. இருந்தாலும் அவ வந்து இத பத்தி கேட்டா என்ன தப்பா நினைச்சுக்கவல்ல. அதனால
அவசரப்பட்டு அவ வந்த உடனே நீயா விஷயத்தை உளறிடாத. நான் சொல்லலைன்னாலும் அது அவளுக்கு தெரியாமலா போயிடும். நம்மை மீறி அவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அதை நான் சமாளிச்சுக்கிறேன். எல்லாரும் கோபுரத்துல போடுங்க, பையன் இருக்கு. அந்த பையன் குடிசையில போட்டாரு. அம்மா, ஒரு சந்தோஷ சமாச்சாரம் சொல்ல போறேன். என்னையா அது? கல்யாணம் பண்ணிக்கன்னு அடிக்கடியா உயிரை வாங்குறிய. இப்ப நான் அந்த முடிவுக்கு வந்துட்டேன். உன் கையை நீட்டு. இந்த உன் கையால் ஆசீர்வாதம் பண்ணி கொடு. ஏய்யா, இதை திடீர்னு என் கையில கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுன்னு கேக்குறியே, இதை யார் கழுத்துல கட்ட போறேன்? அண்ணையார் பொண்ணு கழுத்து. அந்த பொண்ணை கட்டிக்க உனக்கு யோகிதை இருக்காயா? என்ன பெரிய யோகிதை! ஒரு பொண்ணுக்கு புருஷனா இருக்கிறதுக்கு நல்ல ஆம்பளையா இருந்தா போதும். அதை தவிர என்ன யோகிதை வேண்டி இருக்கு? நம்ம கிட்ட காசு பணம் இல்ல, அந்த விஷயத்துல நாம பூஜ்யம் தான். ஆனா இந்த பூஜ்யத்தோட ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா 1 10 ஆகி 9 மடங்கு வசந்துடும். அந்த கணக்குல எனக்கு தெரியாதியா. உன்னை விரும்பாத ஒருத்தி கழுத்துல கட்டாயமா தாலி கட்டி நீ அவளை மனைவி ஆக்கலாம். ஆனா அவ உன்னை புருஷனா ஏத்துக்குவாளா? மனசு ஒட்டாத வாழ்க்கையில சந்தோஷம் ஏதியா? இந்த வீட்டுல 2 வாழை விட்டு இருக்கணுமா? நீ தானம்மா அடிக்கடி சொல்லுவ, கல்யாணம்ங்கிறது கடவுளா பார்த்து போடுற முடிச்சு நம்ம கையில என்ன இருக்குன்னு. அதே மாதிரி அவளுக்கு எனக்கு கல்யாணம்னு கடவுளே முடிச்சு போட்டுட்டான். நீயோ நானோ ஒண்ணும் செய்ய முடியாது. ஆசீர்வாதம் பண்ணி கொடு. தம்பி, அபசகுனமா எதுவும் சொல்லிடாத, நல்ல வார்த்தையா சொல்லுமா. உன் ஆயுசு நீடிச்சிருந்து அவளுக்கும் இது நிலைச்சிருக்கணும்பா. எண்ண முடியலையா? எண்ணி முடியலையா? என்ன முடியல? எனக்கு ஒண்ணும் முடியல. இல்ல, இந்த பையன் தாலியும் கையுமா சுத்திட்டு இருக்கிறான். ஆமையா, என்னது? மாணிக்கா, என்னப்பா கையில தாலி? அதான் நம்மளது லீடிங்ல போயிட்டு இருக்க, கட்டிட வேண்டியதுதான். நீ லீடிங்க, நம்ம பத்தி என்னாச்சு? சாம்ராணி, எதுக்கு நீ இருந்து பாத்துட்டு வா. ஐயா கண்ண, ஐயாவை பாத்துக்க, நான் புறப்படுறேன். இருயா, நீ எங்க போற? நான் வீட்டுல வந்து பாக்குறேன். உடனே எங்க அண்ணன் தேர்தல்ல ஜெயிச்சுட்டா அம்மனுக்கு புடவை சாத்துறதா வேண்டிக்கிட்டேன். அம்மனுக்கு இந்த புடவையை சாத்திட்டு எங்க அண்ணன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க. நீ எப்பமா வந்த? இப்பதான்ப்பா. அண்ணன் எங்க? நாங்க முன்னால வந்துட்டோம். மாப்பிள்ளையோட அம்மாவும் அப்பாவும் ட்ரெயின்ல வராங்க. அவங்களை அழைச்சிட்டு வரத்தான் அண்ணன் கார் எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு போயிருக்கு. சரி, சீக்கிரம் புறப்படு. எங்கப்பா? இப்பதானே நான் வந்தேன். எல்லாம் அப்புறமா சொல்றேம்மா. இந்த பெட்டி படிக்கே போ. இந்தப்பா பொட்டியில வை. இல்லப்பா வண்டியில வை, வண்டியில வை. ஏன்பா அப்படி பதறீங்க? வாமா, வா வா வா. என்னப்பா இதெல்லாம்? எல்லாம் அப்புறமா சொல்றேம்மா, நீ சீக்கிரம் ஏறு. அம்மாட்ட சொல்ல வேண்டாமா? எல்லாம் சொல்லலாம். அருமையாரு, நான் ஊருக்கு போய் விவரமா லெட்டர் எழுதுறேன். கதையை பத்திரமா சாத்துக்க. சீக்கிரம் புறப்படுப்பா. ஐயா 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 ஐயா, என்னடா மாணிக்கம்? இல்ல, மாணிக்கத்துக்கு என்ன? மாணிக்கத்துக்கு நிறைய ஓட்டு விழுந்துருச்சு. மாணிக்கத்தா ஜெயிச்சுட்டான். மனசாமிராணி, மாணிக்கம் எங்கடா ஜெயிச்சா? நான்டா ஜெயிச்சேன். அவனை எழுத்து நிக்க வச்சதே நான் தான். அவனுடைய நாமினேஷன் ஃபாரத்தை ஃபில்அப் பண்ணி கொடுத்தது நான் தான். டெபாசிட் பணத்தை கட்டினதும் நானே தான். என்னங்க இப்ப சந்தோஷப்படுறீங்க? பெரிய பண்ணையாரு கார்ல ஏறிக்கிட்டு அவசரமா எங்கேயோ போய்கிட்டு இருக்காரு. போயிட்டாரா போயிட்டாரா? வளையாடா விப்பங்க. டேய், இந்த ஊர்ல ஒரே பண்ண தாண்டா இருக்கணும். அது நான் தாண்டா. புறா கால தெரிவில்லைங்களா? டேய், தெரியவே நம்புறா புறா. இங்க எப்படிங்க திருப்ப முடியும்? உனக்கு வயல வண்டி ஓட்ட தெரியாது, திருப்பப்பா இப்படி. என்னப்பா இதெல்லாம்? ஒண்ணும் இல்லம்மா, கூட்டம் வருதேன்னு சொன்னேன். இந்தாப்பா, நீ முன்னாலே வேகமா போ.
மாணிக்கம் அண்ணி சகந்தனா அண்ணி சகந்தனா அண்ணி சகந்தனா ரெடியா காரியம் வைக்கிறேன் எடுக்கிறேன் எழுதி கொடுத்த ஒப்பந்தத்தை மதிக்காம மாணிக்க ஜெயிச்சுட்டான்னு தெரிஞ்ச உடனே பெண்ணை கூட்டிக்கிட்டு திருட மாதிரி ஊர் விட்டு ஓடுறது என்ன நியாயம்? நான் ஒன்றும் ஓட நினைக்கலையா? மாப்பிள்ளை எதிர்த்து அழைக்க வந்தீங்களா? நீ பாட்டுக்கிறா, நீ உள்ள போமா. ஐயா கண்ணு, நீ வாடா. வாடா சம்பந்தி, வா. என் பொண்ணுக்கு நீ மாமனாராக போற. இனிமே சமபந்தி போதிரம் தான். அண்ண காவடி பயலே, என் குடியை கெடுக்கணும்னு எவ்வளவு நாளா திட்டம் போட்டீங்க? என் வீட்டு சோத்த மலையிடம் தின்னீங்களேடா, அதுக்கு நீங்க காட்ட நன்றி ஆயுது. ஐயா, அவன் சொன்னானே நான் தேர்தல்ல நிக்காம இருக்கணும்னா இந்தாங்க இப்பவே என் தலைய வெட்டி போடுங்க அப்படின்னு அறிவாளை என் கையிலேயே கொண்டு வந்து கொடுத்தானே. ஐயோ, நான் தப்பு செஞ்சிட்டேனுங்க. அப்பவே அவன் தலையை சீவி போட்டிருந்தா உங்களுக்கு இந்த தலைகுனிவு ஏற்பட்டிருக்காதுங்களே. இப்போ ஒண்ணு கைமீறி போயிடா. எவ்வளவு பணம் வேண்டாலும் தர்றேன். என் சொத்துல பாதி எழுதி தர்றேன்டா. ஆனா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி குடுந்து மட்டும் அவனை கேட்க சொல்லாது. டேய் டேய், அவளுக்கு வேற இடத்துல நிச்சயம் ஆயிடுச்சுடா. உங்களுக்கு முன்னால தான்டா தலை குறிஞ்சு நிக்கிறேன். ஆனா அவங்களுக்கு முன்னால தலை குறிஞ்சு நிக்கும்படி என்ன வச்சிராதடா. ஐயா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா. டேய் டேய், என் மான மரியாதை எல்லாம் உங்க கையில தான்டா இருக்கு. இந்த கையாரே உனக்கு வாரி வாரி கொடுத்திருக்கேன்டா. ஆமாங்க. இப்போ உங்ககிட்டயே நான் கையேந்து நிக்கிறேன்டா. இப்ப ஒரு பைத்தியக்காரத்தனமான காரியத்தை நான் செஞ்சுட்டேன்னு என் பொண்ணுக்கு தெரிஞ்சா அவ முகத்துல காரி துப்புவாடா. போடா, போய் உன் பையன் கிட்ட சொல்லி எல்லாரையும் கரைஞ்சு போக சொல்லு. போடா, எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம். நிக்காது, போடா. ஐயா, டேய், ஏண்டா தயங்குற? இத்தனை நாளா நீதாண்டா என் காலை பிடிச்சிருந்த. இப்ப வேணும்னா நான் உன் ஐயா, ஐயா, என்னய்யா இது? ஏயா இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? மாணிக்கம், பரவாயில்ல, இங்கே சொல்லுங்க. சொல்றதுக்கு என்னடா இருக்கு? மாணிக்கம், பேசாம திரும்பி போயிடு. முதல்ல அவங்களை எல்லாம் போக சொல்லு. யாரும் போக மாட்டாங்க. அவர் பொண்ணு கழுத்துல மாணிக்க தாலி கட்ட பிறகுதான் எல்லாரும் திரும்பி போவாங்க. டேய், அந்த பொண்ணு கழுத்துல பலாத்காரமா தாலி கட்டணும்னா என்ன வெட்டி போட்டுட்டு என் பொணத்து மேல நின்றுட்டு தான் நீ தாலி கட்ட. நான் இவ்வளவு சொன்ன பிறமும் இவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீ ஏன் ரத்தம், எனக்கு பிறந்தவன், நான் சொல்றதை கேட்பேன்னு நினைச்சேன். இல்லடா, இல்ல, நீ எனக்கு பிறந்தவன் இல்ல, ஊருக்கு பிறந்தவன். இதே வார்த்தையை வேற யாராவது சொல்லியிருந்தாங்க, நேரம் ரெண்டா மகிழ்ந்திருப்பேன். 1000 பேருக்கு முன்னால எங்க அம்மாவை கேவலமா பேசிட்டீங்க. இத கேட்டுக்கிட்டு நான் பேசாம இருக்க பாருங்க. இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கலாம் நான் உங்களுக்கு பிறந்தவன். நான் மிருகமாக போயிடுங்க.